தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எஸ்பிஓவில் இதுவரை என்னென்ன அப்டேஷன் நடந்திருக்கு, இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் போட்டிருப்பேன், நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா போட்டிருப்பேன். அதுபோல் இன்னும் ஃபியூச்சர்லையும் எஸ்பிஓவில் வர அப்டேஷன் எல்லாமே உடனுக்குடன் இந்த சேனலில் தெரியப்படுத்தப்படும். இப்போ வாங்க இன்றைக்கி நேற்று நைட்டு வரை நடந்த அப்டேஷனை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்க அவங்களுக்குலாம் 4 பேட்சாக பிரித்து ஒரு பேட்சுக்கு மெயில் வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி பழைய மெசேஜில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ ரீஃபண்டு யாரெல்லாம் எஸ்பிஓ மெயிலுக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்களோ ரீஃபண்ட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக கிடைக்கும். அது 4 பேட்சாக பிரித்து ஒரு பேட்சுக்காக மெயில் அனுப்பிட்டுருக்காங்க. யாரெல்லாம் ப்ராப்பராக அனுப்பியிருந்தீங்களோ அவங்களுக்குலாம் கிடைக்கும். இல்லை மெயினாக இம்பார்ட்டனாக 5 பாயிண்ட் பாருங்கள். ஏப்ரல் 10th நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். எஸ்பிஓ tvm@gmail.com அந்த மெயிலுக்கு இது பண்ணியிருக்கணும். நீங்கள் அனுப்பும்போது உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயிலில் இருந்து அனுப்பியிருக்கணும். உங்களுடைய ஸ்டாப் ஐடி கரெக்டாக இருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி ப்ரொஃபைல், பேங்க் டீட்டெயில்ஸு, பேன் கார்டு இதெல்லாம் அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. எஸ்பிஓலேருந்து கரெக்டாக அப்டேட் பண்ண பெர்சனாக இருக்கணும். நீங்கள் இந்த 3 கம்பல்சரி பண்ணியிருக்கணும். அதே போல் அவங்க ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கும்போது நீங்கள் எஸ்பிஓ கம்பெனிக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண ப்ரூஃப் இருக்கும். ஃபோன்பேலையாவது நெட் பேங்கிங்கில் எதையா பண்ணியிருப்பீங்க. அந்த பேமெண்ட் ப்ரூஃபை எடுத்து வச்சுடுங்க. சரிங்களா? இப்போ திரும்ப ஒரு பார்ப்போம். ரிஜிஸ்டர் இமெயிலேருந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். இன்னொன்று ஸ்டாப் ஐடி கரெக்டான ஸ்டாப் ஐடியாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி ப்ரொஃபைல், பேங்க் டீட்டெயில்ஸ், பேன் கார்டுலாம் அப்டேட் பண்ணியிருக்கணும். உங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருந்திருக்கணும். ஏப்ரல் 10th நீங்கள் பேமெண்ட்டை ரீஃபண்டுக்காண்டி அப்ளை பண்ணியிருக்கணும். இவங்க எல்லாருக்குமே மெயில் வரும். அந்த இமெயில் உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயிலுக்கு வந்து அந்த மெயில் வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி அதில் கேட்டிருக்கிற காலத்தெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர்லாம் போட்டுட்டு அதை அப்படியே ஒரு ஸ்கேன் பண்ணி SPOTVM@gmail.com இன்னொரு இமெயில் ஐடி சொல்கிறேன். SPOTVM@gmail.com அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியிலேருந்து அக்ரிமெண்ட்டை அனுப்பிடுங்க. அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்கும். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அதே இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? இது ரீஃபண்டு கேட்டவங்களுக்கு. இப்போ அடுத்தாப்பில் பார்ப்போம். அந்த ரீஃபண்டு யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி உடனே அனுப்பிடுங்க. இன்றைக்கி நாளைக்குள்ளே அனுப்பிடுங்க. உங்களுக்கு வர்ற சேட்டர்டேக்குள்ளே 100% உங்களுக்கு ரீஃபண்ட் கிடச்சிருங்கிறத கன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த அக்ரிமெண்ட்டை ஃபில் பண்ணி எஸ்பிஓவுக்கு சென்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அடுத்தாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க, நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு நம்ம வேலெட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை ரெக்வஸ்ட் கொடுக்குற ஆப்ஷனும் இந்த வாரத்துக்குள்ளே 100% கண்டிப்பாக கொடுத்துருவாங்களாம். சரிங்களா? நேற்று ஆடியோ கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை ரெக்வஸ்ட் கொடுக்குறதுக்கு இந்த வாரத்துக்குள்ளே கம்பல்சரி கொடுத்துருவாங்க. ரெக்வஸ்ட் கொடுத்தா எவ்வளோ நாளுக்குள்ளே வரும்? மேக்ஸிமம் மே மாதத்துக்குள்ளே. ஏன்னா நிறைய பேர் கொடுப்போம். எப்படியும் ஒரு 3 lakhsல ஒரு 2500 ரீஃபண்ட் கேட்டிருப்பாங்க. அதுபோக இதர மெம்பர்ஸ்லாம் நம்ம ரெக்வஸ்ட் கொடுப்போம். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மே எண்டுக்குள்ளே மேக்ஸிமம் கிடச்சிரும்னு எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக நம்மளுக்கு மே எண்டுக்குள்ளே கிடச்சிரும். ஓகேவா? அடுத்தாப்பில் வந்து பேன் ஆதார் லிங்க். இது வந்து ஏற்கனவே கவர்மெண்ட்லேருந்தே நம்மளுக்கு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆதார் கார்டு கூட பேன் கார்டை இணைக்காதவங்க கண்டிப்பாக இணைச்சிருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதை நம்ம நியூஸ் கேட்டிருந்தோம்னா தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா? இப்போ எஸ்பிஓ புதுசாக சொல்லலை. இது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் தான். உண்மையிலே கவர்மெண்ட் ரூல்ஸ் தான். கண்டிப்பாக இணைச்சிருக்கணும். சரிங்களா? இப்போ ஒருவேளை நீங்கள் இணைக்காமல் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லித்தரேன். அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக பண்ணிடுங்க. அது பண்ணாட்டா உங்களுடைய அக்கௌண்ட் சார் சொல்லியிருந்தாங்க. அதாவது சர்வீஸ் சார்ஜே வந்து எஸ்பிஓவில் 5% தான் பிடிப்பாங்க அந்த டிடிஎஸ் கட்டுறதுக்கு. இதே இது நீங்கள் பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் பண்ணாட்டா 20% பிடிப்பாங்களாம். எவ்வளவு? 20% வந்து பிடிப்பாங்க. அப்போ 1000 ரூபான்னா 200 ரூபா போயிடும். அதுபோக எஸ்பிஓவில் 5% டிடிஎஸ், 5% அட்மிஷன் அட்மின் சார்ஜஸ், அப்படியே நிறையா அமௌண்ட்டு உங்களுக்கு டிடெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் ஆதார் கார்டை உங்களுடைய பேன் நம்பரை இணைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இணைச்சிருங்க. சரிங்களா? அப்படி இணைச்சா தான் 5% டிடிஎஸ் அல்லது மேக்ஸிமம் பர்சன்டேஜ், அதாவது 20%, 25% நினைக்கிறேன். அந்தளவுக்கு உங்களுடைய வேலெட்லேருந்து அமௌண்ட்டு பிடிச்சிருவாங்க. அதனால் கண்டிப்பாக பண்ணிடுங்க. இப்போ பேன் கார்டையும் பேன் நம்பரையும் ஆதார் நம்பரையும் எப்படி இணைக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். இருங்க, நம்ம இதை எப்படி பண்ணணும்னா கூகுளில் ஓப்பன் பண்ணிவிடுங்க. நெட்டை ஆன் பண்ணிட்டு கூகுளை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், கூகுளில் ஓப்பன் பண்ணிட்டு அதில் இன்கம் டேக்ஸ் வெப்சைட் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு இது இன்கம் டேக்ஸ்னு வருது பாருங்கள். இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி உள்ளே போகுது பாருங்கள். அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி கூட இருக்கலாம். கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி இருக்கலாம். இது மொபைலில் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் இந்த ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இதுவரை லிங்க் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும். லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்து என்னென்னா, நம்ம ஏற்கனவே லிங்க் பண்ணியிருந்தோம்னா இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள்,
ஃபஸ்ட்டு இதில் வந்து பேன் நம்பர் கொடுக்க சொல்லுது. இதில் நம்மளுடைய பேன் கார்டு நம்பர் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். இதில் நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸை காமிக்கும். இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், நான் என்னுடைய பேன் கார்டையும் ஆதார் கார்டு நம்பரையும் கொடுத்து பார்த்தேன். என்னுடைய பேன் கார்டு ஓப்பனிங் ஃபஸ்ட்டு டிஜிட்டும் லாஸ்ட் டிஜிட்டும் இப்படி இருக்கும். ஆதார் கார்டு நம்பர் இதில் காட்டுது. ஆல்ரெடி லிங்க் டு கிவன் ஆதார் நம்பர், நான் ஏற்கனவே லிங்க் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத காட்டுது. லிங்க் பண்ண ஸ்டேட்டஸை பார்க்கணுன்னா இப்போ இன்னொரு சொல்லி காட்டுறேன். இந்த பாருங்கள், உங்களுடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிட. சரிங்களா, ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிட இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இதில் பேன் கார்டு நம்பர், சரிங்களா, இதில் ஆதார் நம்பர், இதில் ஆதார் நம்பர்லாம் கேப் விட வேண்டாம், பேன் கார்ட்லேயும் கேப் விட வேண்டாம். கேபிட்டல் லெட்டரில் கிளிக் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். இதில் ரெண்டையுமே கொடுத்துட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னா அப்போ எனக்கு வந்துச்சுல அதே மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னோம்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், ரெண்டாவது இது பாருங்கள், இந்த இது ஃபஸ்ட்டு இது வெரிஃபை ரிட்டன், அது தேவையில்லை. இது நம்மளுடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிட்ட. இந்த மூணாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், லிங்க் ஆதார், அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள், அதே மாதிரி தான் பேன் கார்டு நம்பர் எல்லாம் கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 5 லெட்ரு இதில் வரும் ஆல்பாமெட்டிக் லெட்டரில், அடுத்த 4 லெட்டர் நியூமெரிக்கலில் வரும், கடைசி லெட்டர் ஆல்பாமெட்டிக் லெட்டரில் வரும். ஆதார் கார்டு வந்து ஆதார் நம்பர் வந்து 12 டிஜிட்டில் இருக்கும். சரிங்களா, அந்த நம்பரை கேப் விடாமல் டைப் பண்ணுங்கள். எல்லாம் செக் பண்ணிவிட்டு இதில் ரெண்டுலேயும் உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு இந்த வேலிடேட் அப்படின்னு இருப்பாருங்க, அந்த இதை கொடுங்க. இந்த இதை கொடுத்தோன்னே உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்தாலும் வரலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், முந்தையே கொடுத்ததுனால என்னுடைய டீட்டெயில்ஸ் தெரில. ஏன்னா லாஸ்ட் டேட்டு கொடுத்துருந்தாங்க, முடிஞ்சிட்டா முடியலையாங்கிறது உறுதியாக தெரில. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வேலிடேட்னு கொடுங்க. ஓடிபி சென்ட் ஆச்சுன்னா அந்த ஓடிபியை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உடனே மெசேஜ் வந்துடும். உங்களுடைய பேன் கார்டு வந்து பேன் நம்பர் வந்து ஆதாரோட இணைஞ்சிட்டா அப்படிங்கிறத உடனே மெசேஜ் வந்துடும். அதை செக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்படி தான் நீங்கள் லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணாத எல்லாருமே உடனே லிங்க் பண்ணிடுங்க. அதே இதில் இன்னொரு முறையிலையும் பண்ணலாம். அதிலே போங்க, லிங்க் ஆதார் நம்பர் அப்படிங்கிறது வரும். அதை கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் உங்களுடைய பேன் நம்பரை கொடுத்துடுங்க, ரெண்டாவதில் உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்துடுங்க. அதுக்கடுத்தப்பல இதில் பாருங்கள், நேம் எஸ் ஆதார், ஆதாரில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல அக்ரி அப்படின்னு இருப்பாருங்க, அதை டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இந்த பிளாங்காக இருக்கும், அந்த இடத்துல வந்து மேலே கொடுத்துருக்குற நம்ம அதில் எப்படி கேபிட்டல் லெட்டரில் வி இருந்துச்சுன்னா கேபிட்டல் லெட்ரு, ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்ரு, இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்து வேலிட் ஓடிபி அப்படிங்கிற பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதன் மூலமாக நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, இன்னொன்று என்னென்னா எஸ்எம்எஸ் வைஸாகவும் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறதையும் இப்போ பார்ப்போம். இந்த நம்பரை எழுதி வச்சுக்கிடுங்க. இதில் 2 நம்பர் இருக்குது, 567678. இந்த நம்பருக்கு அல்லது இந்த நம்பர் கீழே 56161, இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு எப்படி மெசேஜ் டைப் பண்ணணும்னா இதில் கொடுத்துருக்கு பாருங்கள், இந்த இதை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். எல்லாம் கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணுங்கள். UID PAN கொஞ்சம் கேப் விட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் என்ன, ஃபஸ்ட் வந்து UID PAN ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய ஆதார் நம்பர், அதுக்கு பிறகு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பர். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு ஸ்பேஸ் விட்டு ஆதார் கார்டு நம்பர், அதுக்கு ஸ்பேஸ் விட்டு பேன் கார்டு நம்பர். இதை டைப் பண்ணிட்டு சென்ட் கொடுங்க. அந்த நான் ஒரு நம்பர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, அந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், உடனே மெசேஜ் வந்துடும். ஓகேவா, இப்படியும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நல்லா வாட்ச் பண்ணி பார்த்துடுங்க. எல்லோரும் ஆதார் கூட பேன் கார்டையும் லிங்க் பண்ணிடுங்க. இந்த வாரத்துக்குள்ளே ரெக்யூஸ்ட் ஆப்ஷன் கிடைக்கும். மேக்ஸிமம் இந்த மாதம் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் வேலெட்டில் அமௌண்ட் வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துடும். தேங்க்யூ.